உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். ஆகவேதான் காட்ஸ் வாய்ஸ், தேவ சத்தம் என்ற தலைப்பிலே தினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்றும் கூட இந்த வார்த்தை எதனால் நமக்கு நேராக வருகிறது என்று சிந்திப்போமா? சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். நம்மை உண்டாக்கின தேவன் நம் தருகிற ஆலோசனை கடினப்படுத்தாதீங்கள். சோதனை நாட்களிலும் வரப்போகிற நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சோதனையை நம்ம தேசமாகிய இந்தியா எதிர்கொண்டு இருக்குதுன்னு நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இங்கே கேட்கிற வார்த்தை இன்று அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, ஆம், வனாந்தரம் இன்றைக்கு வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்தபடி பல நன்மைகள் இல்லாதபடி சூழ்நிலைகள், சோர்வும் பலவீனமும் கடன் சுமையும் வியாதியும் வேதனையும் ஒரு பக்கம் பெருகினாலும், இந்த வனாந்தர நேரத்தில் உங்களை தேடி வருகிற, நம்மை தேடி வருகிற அந்த தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சத்தியத்தின்படி ஸ்நானம் பெற்று அவருடைய அழைப்பின்படியே அவருடைய ஊழியத்தை அவர் விருப்பமானபடி செய்வோமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், எண்ணற்ற மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தலாம். இதை கேட்கிற அன்பர்களே, கோபப்படுத்தாதீர்கள். சுய விருப்பத்தின்படி ஓடுகிறவன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவான். நியாயத்தீர்ப்பு என்ற நாள் வரப்போகிறது. அந்த நித்திய கோபத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள இப்போதே கிறிஸ்து இயேசு வேண்டிக் கொள்வோமா? அவர் நாமத்தை நம்புகிற நீங்களும் கூட என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி இந்த வனாந்திரமான உலகத்தில் நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கெட்டு போய்விடாதபடி நன்மை அடைவே நீ பரலோகத்திலிருந்து ரத்தம் சிந்தி நிரப்பா. அந்த திரு ரத்தத்தின் வல்லமை இப்போதே என்னோட ஜெபிக்கிற யாவரும் இறங்கி வரட்டும். வனாந்திரமாகிய வியாதி வேதனைகள் சாபங்களுக்கு விலக்கி சமாதானம் மகிழ்ச்சி சந்தோஷத்தால் நிரப்பும். உண்மை கோபப்படுத்துகிற எந்த துக்கிரிகளும் எங்கள் வாழ்வில் வராதபடி காத்துக்கொள்ளும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.